மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. ஹாய் ஹலோ நண்பா, வெல்கம் பேக் டு அவர் சேனல். டைம் கரெக்டாக 8 மணி ஆகுதுங்க. இந்த வாரம் கரெக்டான டைமுக்கு வந்துட்டோம். போன வாரம் கொஞ்சம் லேட்டாக வந்துட்டனால செம்ம கூட்டம். இந்த வாரம் ஓகே, நார்மலாக தான் இருக்குது. கிளைமேட்டும் சூப்பராக இருக்குது. இந்த வாரமும் நிறைய ஐட்டம்ஸ் கவர் பண்ணியிருக்கேன். வீடியோ கொஞ்சம் லென்த்தாக தான் இருக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் வாட்ச் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம கண்ணில் பட்டது இந்த போட்டோட சவுண்ட் பார் தாங்க. இது புது பீஸுன்ற மாதிரி சொல்லியிருந்தார். இதோட ப்ரைஸ் வந்து 3500 சொன்னார். அந்த ப்ரைஸ் ரொம்ப அதிகமாக சொல்லியிருந்தார். நான் ஆன்லைனில் செக் பண்ணி பார்த்தேங்க, 5000 தான் காட்டுது இதே மாடலு. இவரே 3500 சொல்கிறாரு. நம்ம நண்பர் ஒருத்தர் ரொம்ப நாளாக கேட்டுகிட்டே இருக்காரு நம்ம கிட்ட. அவருக்காக தான் நான் செக் பண்ணி பார்த்தேன். சரி வாங்கி கொடுக்கலான்ட்டு செக் பண்ணி பார்த்தா அது ப்ரைஸ் ரொம்ப அதிகமாக சொல்கிறாரு. பார்கிங் பண்ணுறதும் வேஸ்ட்டு தான், ஏன்னா கண்டிப்பாக அவர் கம்மி பண்ண மாட்டார். சரி பார்த்துட்டு அப்படியே கிளம்பிட்டேன் நான். இந்த ஷாப்பில் எவ்வளோ ஏர்பட்ஸ் கொட்டி வச்சுருக்காங்க பாருங்கள். ஆனால் எதுலையுமே வந்து உள்ள அந்த ஏர்பட்ஸ் இல்லைங்க, வெறும் கேஸ் மட்டும்தான் இருக்குது. நான் எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இங்கே பாருங்களேன், நான் ஓப்பன் பண்ணுறது எதுவுமே வந்து பட்ஸே இல்லை, எல்லாமே எம்டியாக தான் இருக்குது. சரி நம்மளுக்கு ஒன்று தேவைப்படுது, அதுக்காக செக் பண்ணி பார்க்கலாமேன்றதுக்காக செக் பண்ணி பார்த்தா இல்லை எதுலையுமே இல்லைங்க. இதை ஓப்பன் பண்ணுறேன். இதில் பாருங்களேன், ஒன்று சிங்கிள் பீஸாக இருக்குது, இல்லைனா வந்து பட்ஸு சுத்தமாகவே இல்லை. இவர்கிட்ட கிடைக்கும் நல்ல பிராண்டடான பட்ஸ் எல்லாம் வச்சுருப்பார் இவர். நான் ஆல்ரெடி செக் பண்ணி பார்த்துருக்கேன். பட் ஆனால் நம்ம தேடுற நேரத்துக்கு கிடைக்க மாட்டேங்குதுங்க. இந்த எலிஃபெண்ட் பாருங்கள், செம்ம க்யூட்டாக இருந்தது. ஃபுல்லாகவே வுட்டில் பண்ணியிருக்காங்க. இதோட ப்ரைஸ் கேட்டால் 2500 சொல்கிறாருங்க. அது என்ன இருக்குதுன்னு தெரில, ஆனால் ரேட் அவ்வளோ சொல்கிறாரு. இந்த மாவு அரைக்கிற மிஷினு இந்த வாரமும் ஒரு பீஸ் வந்துருந்ததுங்க. இது ஒரு நல்ல கண்டிஷன்லேயே இருந்தது. ஆல்ரெடி ஒரு 2-3 பேர் அது பார்கிங் பண்ணிட்டு இருந்தாங்க. ப்ரைஸ் வந்து 11,000 சொல்லியிருந்தாங்க. லாஸ்ட்டாக வந்து 10,000 கொடுத்துடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார் அவர். நல்ல கண்டிஷனில் இருக்குது, செக் பண்ணி தரேன்ற மாதிரி சொல்லியிருந்தார். இந்த சாம்சங்கோட பேட்ரி பாருங்களேன், இந்த J7 வருதுல்ல, அந்த மாடலோட பேட்ரிங்க இது நம்ம ஒரு டைமில் தேடும் போது கிடைக்கவே கிடைக்காது. ரொம்ப ப்ரைஸும் அதிகமாக சொல்லுவாங்க. ஆனால் இப்போ மார்க்கெட்டில் கொட்டி கிடக்குதுங்க. இதோட ப்ரைஸ் வந்து ஒன்று 50 ருபீஸுக்கு சேல் பண்ணுறாரு. 50 to சின்ன பேட்டரியில் 20க்கு சேல் பண்ணுறாரு. இந்த ஷாப்பில் ஒரு கார்வான் ஒன்று பார்த்தேங்க. கார்வான் மாதிரியே இருந்தது, ஆனால் இது கார்வான் கிடையாதுங்க, மினி கார்வானோட மினின்னு நினைக்கிறேன். இது சூப்பரான கண்டிஷனில் இருந்ததுங்க. இது எடுத்து பார்த்தேன், நான் செக் பண்ணி பார்த்தா நல்லா இருந்தது. சரி வாங்கலான்றது தான் ட்ரை பண்ணி பார்த்தா, ஆட்டி பார்த்தா உள்ளே ஃபுல்லாக ஷேக் ஆகுதுங்க. ஆல்ரெடி அதை கலட்டி வேலை பார்த்துருப்பாங்க போல். உள்ளே ஃபுல்லாக உண்டியல் சவுண்டு கேட்குது. ஒரு மானிட்டர் ஒன்று இருந்ததுங்க. இது என்னன்னு தெரியாமல் தான் நான் எடுத்து பார்த்தேன். அப்புறம் கூட வந்த நண்பர் தான் சொல்லியிருந்தார், இது ஆல்-இன் ஒன்று அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார் அவர். மானிட்டரா? இதோட ப்ரைஸ் வந்து 1500 சொல்லியிருந்தார். என்ன கண்டிஷனில் இருக்குதுன்னு தெரியல. அவர்கிட்ட கேட்டேன், செக் பண்ணி காட்ட முடியுமான்ற மாதிரி கேட்டேன். இல்லைங்க இருக்கிற கண்டிஷன் தான், ரேட்டு வந்து 1500 சொல்லிட்டாரு. இது என்ன பிராண்டுன்னு தெரியல, அதில் மென்ஷனும் பண்ணல. இந்த டேப் என்ன கண்டிஷனில் இருக்குது பாருங்கள். ஆனால் அது சார்ஜரோடு வச்சுருக்காங்க, சார்ஜரோடு கிடக்குது. சைடில் ஃபுல்லாக டேமேஜ் ஆகிட்டுக்குதுங்க. நம்ம சப்ஸ்கிரைபர் டேப் ஒன்று வாங்கி தர சொல்லி கேட்டுகிட்டே இருந்தார். போன வாரமாக நான் செக் பண்ணி பார்த்தேன், டேப் எதுவும் கிடைக்கல, ஒர்க்கிங் கண்டிஷனில் கிடைக்கல. இருந்தால் வந்து ஐக்ளூட் லாக்கோடு கிடைக்குது, ஐபேடு கிடைக்குது. பட் அது ஐக்ளூட் லாக்கோடு கிடைக்குது. அது லாக் எடுக்கிறது ரொம்ப கஷ்டங்க. அது அந்த மாதிரி பீஸ் எடுக்கிறது வேஸ்ட்டு தான். அதுவும் ப்ரைஸ் வந்து 3000, 2500, 3000 இந்த ரேஞ்சுக்கு சேல் பண்ணுறாங்க. இது ஒரு வெயிட் மெஷர் பண்ணுற வெயிட் மிஷினுங்க. இது குடோன்லலாம் யூஸ் பண்ணுவாங்க. மேலே தொங்க விட்டுட்டு இதில் பார்த்தீங்கன்னா 100 kg வரைக்கும் நம்ம மெஷர் பண்ணலாம், அந்த வெயிட் மிஷின் இதோட ப்ரைஸ் 300 சொன்னார். இப்போதைக்கு இது எதுவும் யூசேஜில் இல்லைங்க, எல்லாம் டிஜிட்டலாக மாறிட்டனால இது பெரும்பாலும் யூஸ் பண்ணுறது கிடையாது. இந்த ஷாப்பில் பாருங்கள் எவ்வளோ ஹோம் தியேட்டர் போட்டு வச்சுருக்காங்க. ஆல்ரெடி நம்ம ஒரு 2 மந்த்துக்கு முன்னாடி செக் பண்ணி பார்த்துருப்போம். ஒரு பீஸ் வந்து 200க்கு ஒரு ஹோம் தியேட்டர் செட்டு கொடுத்துருப்பாங்க, நம்ம வீடியோவில் கவர் பண்ணியிருப்போம். அந்த மாதிரி இந்த வாரமும் போட்டு வச்சுருந்தாங்க, நிறைய பீஸ் இருந்ததுங்க. ஆனால் இது எதுவும் பிராண்டட் கிடையாதுங்க, இந்த லோக்கல் ஐட்டம் மாதிரி தான் இது. ப்ரைஸ்லாம் பார்த்தீங்கன்னா 200, 300 இந்த ரேஞ்சுக்கு சேல் பண்ணுறாங்க. இந்த வாரமாக ப்ரொஜெக்டர்லாம் கொஞ்சம் பார்க்க முடிஞ்சுதுங்க. நண்பர் கமெண்ட்டில் கேட்டிருந்தார், ப்ரொஜெக்டர் கொஞ்சம் கவர் பண்ணுங்கன்னு சொல்லி. மார்க்கெட்டில் நிறையா ப்ரொஜெக்டர் கிடைக்குதுங்க. நீங்கள் நேரில் வந்தீங்கன்னா செக் பண்ணி பாருங்கள். ரெகுலராகவே மார்க்கெட்டில் கிடைக்குது. நீங்கள் கொஞ்சம் தேடி எடுத்திங்கன்னா நல்ல பீஸாகவே எடுக்கலாம், நல்லா பிராண்டடு ஒர்க்கிங் பீஸாகவே பார்த்து எடுக்கலாம். நிறையா மார்க்கெட்டில் கிடைக்குது. இந்த ஐஃபை சிஸ்டம் கூட ஒரு 2 பீஸ் வச்சுருந்தாங்க. இதோட கண்டிஷனுக்கு இதோட ப்ரைஸ் ரொம்ப அதிகமாக சொல்கிறாங்க. செட்டு வந்து 2500 சொல்கிறாரு. பட் ஸ்பீக்கர் ஒர்த்து தாங்க. இதுக்கு ஸ்பீக்கர் நல்லாயிருக்கு. பட் செட்டு நம்ம எடுத்தால் ரெடி பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அந்த டோர்லாம் கொஞ்சம் டேமேஜாக இருக்குது. எப்படியும் அந்த கண்டிப்பாக அந்த சிடி பிளேயர் ஒர்க் ஆகாது, அது லென்ஸு ப்ராப்ளமாக இருக்கும். ஸ்பீக்கர்லாம் ஒர்த்து தாங்க, எடுக்கலாம். இது ஸ்பீக்கர் பாக்ஸ்லாம் பாருங்கள், நல்லா ஒர்த்தாக தான் இருக்குது.
இந்த மொபைல் ஸ்பேரு நிறையா இந்த வாரம் மார்க்கெட்டில் பார்க்க முடிஞ்சுதுங்க. அந்த கீபேடு மொபைலும் சரி, ஆண்ட்ராய்டு மொபைலும் சரி, நிறையா பீஸ் வந்திருந்தது. இதெல்லாம் நம்ம எடுத்து ஸ்பேருக்கு யூஸ் பண்ணுற மாதிரி தான் எடுக்க முடியும். இந்த மதர் போர்டு இஷ்யூ அந்த மாதிரியான ப்ராப்ளத்துக்கு எடுத்து நம்ம ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஒரு சில மாடல் சாம்சங் அண்டு ஓப்போ இந்த மாதிரியான மாடல்ஸு, லேட்டஸ்ட்டு மாடல்ஸ்லாம் கூட நான் பார்த்தேன் மார்க்கெட்டில் இந்த வாரம். இந்த ரெட்மி பாருங்கள், ஃபோனே நல்லாயிருக்கு பார்க்குறதுக்கு. இந்த ப்ரைஸ்லாம் வந்து 800 to 1200 இந்த ரேஞ்சுக்கு சேல் பண்ணுறாங்க. பக்கத்துலேயே லேப்டாப்பும் வச்சுருக்காங்க, நிறையா பீஸ் இருக்குது. இது எல்லாமே ஸ்பேருக்கு தாங்க யூஸ் பண்ண முடியும். இது பாருங்கள், அது ஐஃபை லேப்டாப்பும் போட்டிருக்கு. Windows 7 ஒர்க்கிங், ஆப்ரேட்டிங் ஒர்க்கிங்கு, சோனி லேப்டாப்பு. பட் ஆனால் இது எடுத்தால் ஸ்பேருக்கு தான் அது யூஸ் பண்ண முடியும். நம்ம நண்பர் கூட வந்திருந்தார், அவர் தான் செக் பண்ணி பார்த்து சொல்லிட்டு இருந்தார். இதில் ஏதாவது தேருமான்னு நாங்களே செக் பண்ணி பார்த்தோம். ஆனால் எல்லாமே ஓல்டு மாடல் தாங்க. டெல்லு, சாம்சங் எல்லா மாடலும் இருக்குது. ஆனால் எல்லாமே ஓல்டு மாடல் தான். இதில் ஸ்க்ரீன் டேமேஜ் ஆகிருக்கு. ஒரு சிலதில் ஸ்க்ரீன் நல்லாயிருக்கு, ஒரு சிலதில் ஸ்க்ரீன் டேமேஜ் ஆகிருக்கு. நம்ம எடுத்தால் ஸ்பேருக்கு யூஸ் பண்ணலாம். அந்த மாதிரியான பீஸுங்க தான் நிறையா இருக்குது மார்க்கெட்டில். இந்த கிளாக்கு பாருங்கள், செம்ம க்யூட்டாக இருந்ததுங்க. இது டபுள் பக்கம் கிளாக்குங்க. ஃப்ரண்ட்லேயும் கிளாக்கு, பேக் சைட்லேயும் கிளாக்கு. இதெல்லாம் வந்து நம்ம ஷோகேஸ் பீஸ் மாதிரி யூஸ் பண்ணோன்னா செம்ம க்யூட்டாக இருக்கும். வேறு லெவலில் இருக்கு. இதெல்லாம் அழகாக செட்டப் பண்ணால் சூப்பராக இருக்கும். அண்ணா எவ்வளோண்ணா வருது இது? 1000 ரூபாவா? என்ன இருக்குது உள்ள பேட்டரி போடுறதுக்கு? நான் கூட உள்ளே ட்ரில்லிங் மிஷின் இருக்குன்னு ஓப்பன் பண்ணி பார்த்தா உள்ளே ஃபுல்லாக எம்டி பாக்ஸ் அடிக்க வச்சுருக்காருங்க. எல்லாமே எம்டி பாக்ஸ் தான். ஏமாற்றி போட்டாங்க பெரியப்பான்ற மாதிரி ஆயிடுச்சுங்க. இந்த DC to DC கன்வெர்ட்டர் போர்டு நிறையா இருந்ததுங்க. இது வந்து நம்ம இன்புட் வோல்டேஜ் 5 வோல்ட்டு கொடுத்தா கூட நம்ம 32 வோல்டேஜாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி போர்டு இது. ஆல்ரெடி நான் ப்ரீவியஸ் வீடியோவில் காட்டியிருப்பேன் உங்களுக்கு. நிறையா பீஸ் இருந்தது, ஒருத்தர் மொத்தமாக வாங்கிட்டாருன்னு சொல்லி. இந்த வாரம் மறுபடியும் ரீஸ்டாக் பண்ணியிருந்தாருங்க. சரி 2 பீஸ் வாங்கி நம்ம செக் பண்ணி பார்க்கலான்றதுக்காக 2 பீஸ் வாங்கினேன் நான். டிஸ்பிளேவும் நிறையா பீஸ் போட்டு வச்சுருக்காங்க. ஆனால் அது என்ன யூசேஜின்னு தெரியல. அது எதுக்குன்னே தெரியல. ஓப்பன் பண்ணுங்க. இதை லைட் செட்டிங்னு நினைக்கிறேன். இது அந்த இது தலை கொடி காய வைக்கிறது, துணி காய வைக்கிறதுன்னு நினைக்கிறேன். இது துணி காய வைக்கிறதா? ஆமாம். துணி காய வைக்கிறது இதையே பழுப்பில் போட்டு வச்சிருக்காங்க. அதை இழுத்து கட்டுற மாதிரி செட்டப் பண்ணிக்கிறாங்க. இந்த ஐட்டம் பாருங்கள், எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இது நம்ம ஹால்லலாம் வச்சு டெக்கரேட் பண்ணால் செம்ம க்யூட்டாக இருக்குங்க. ஃபுல்லாகவே வுட்டனில் பண்ணியிருக்காங்க. உள்ளே வந்து லைட் செட்டிங் கொடுத்துருக்காங்க. நான் உள்ளே காட்டுறேன் பாருங்களேன். உள்ளே ஃபுல்லாக லைட் செட்டிங் கொடுத்துருக்காங்க. செம்ம சூப்பராக இருந்ததுங்க. அது நம்ம வீட்டோட ஹால்லலாம் வச்சோன்னா செம்ம ராயலாக இருக்குங்க பார்க்குறதுக்கு. இந்த கன்வெர்ட்டர் போர்டு 2 பீஸ் வாங்கினேன். அது பேக் சைட்லேயே ஓகேன்னு போட்டு இருந்தது ஒரு சிலதுலலாம். அதான் பார்த்து எடுத்தேன் நான். செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு ஷார்ட்ஸில் அப்டேட் பண்ணுறேன் ஒர்க் ஆகுதா இல்லையான்னு. இந்த ஷாப்பில் ஒரு சவுண்ட் பார் ஒன்று இருந்ததுங்க. எடுத்து பார்த்தா இது பேனசோனிக்கோட ஓல்டு மாடல் சவுண்ட் பாருங்க. வெறும் ஆக்ஸ் இன்புட் மட்டும்தான் இருக்குது. இதில் நம்ம HDMI அந்த மாதிரியான கனெக்டிவிட்டி போர்ட்லாம் இல்லை இதில். இதோட ப்ரைஸ் கேட்டால் 1500 சொல்கிறாரு. இதுவே இவ்வளோ ரேட்டு சொல்கிறாரு. இது HDMI ஆப்ஷனும் கிடையாது. டிவிலையும் நம்மளால் கனெக்ட் பண்ண முடியாது. இந்த ஆம்ப் ஒன்று வச்சுருக்காங்க பாருங்கள். இதோட ப்ரைஸும் வந்து 1500 சம்திங் சொல்லியிருந்தாங்க. இந்த ஆடியோ மிக்சர்லாம் நம்ம போன வாரம் பார்த்துருப்போம். அதே ஐட்டம் தான் இருந்தது. இந்த கேமரா ட்ரைபேட் ஒன்று இருந்ததுங்க. இது ஒரு நல்ல கண்டிஷன்லேயே இருந்தனால இது ப்ரைஸ் கேட்கலான்னு கேட்டால் 600 சொன்னார் இது ப்ரைஸு. இது கண்டிப்பாக நம்மளுக்கு தேவைப்படும். சரி வாங்கலான்னு ட்ரை பண்ணேன் நான். அப்புறம் பார்த்தா அவர் ப்ரைஸு கம்மி பண்ண மாட்டேன்னு சொல்கிறாரு. ஃபைனலாக 500 கொடுங்கன்றாரு. இதோட சீப் ரேட்டே கிடைக்குங்க. நான் ஆல்ரெடி வீடியோவில் கவர் பண்ணி காட்டியிருப்பேன் உங்களுக்கு. சரி பார்த்துட்டு அப்படியே வச்சுட்டேன் நான். இந்த கனெக்டர் பாருங்கள், இது ஒரு கோணிப்பை ஃபுல்லாக போட்டு வச்சுருக்காங்க. எல்லாமே புது பீஸுங்க. இது ஒரு CD பிளேயர் கனெக்டருங்க. இது நம்ம HDMI போட்டு வரதுக்கு முன்னாடி நம்ம இந்த மாதிரியான கனெக்டர் தான் யூஸ் பண்ணியிருப்போம். மேலே போட்டிருக்காங்க பாருங்கள். இந்த மாதிரியான டிவைஸ்லாம் டிவி, ஹோம் தேட்டரு, டேப் ரெக்கார்டர் இந்த மாதிரியான டிவைஸ் எல்லாம் யூஸ் பண்ணுற கனெக்டருங்க. நிறையா பீஸ் போட்டு வச்சுருக்காங்க. இப்போ இது மார்க்கெட்டில் சும்மா கிடக்குதுங்க, வாங்க ஆள் இல்லாமல். இந்த ஷாப்பில் அந்த கீபேடு மொபைலு யூனிக்கான மாடல்லாம் கிடைக்குங்க. இதில் வந்து நோக்கியா மாடல் பார்த்தீங்களா, இது கொஞ்சம் பெண்டான மாதிரியே இருக்கும் இந்த மாடலு. இந்த மாடல் ஒன்று பார்த்தேங்க. இது வந்து பேக் சைடில் கவர் மட்டும் மிஸ் ஆகுது. இது ஒரு சூப்பர் மாடலுங்க. நான் ஆல்ரெடி இந்த மாடல் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இது யூஸ் பண்ணுறதுக்கே அவ்வளோ சூப்பராக இருக்கும். இதோட ப்ரைஸ்லாம் வந்து 500 600 இந்த ரேஞ்சுக்கு சேல் பண்ணுறாங்க. இது வந்து இந்த பிளாக்பெரி மாடல் வரும் பார்த்தீங்களா, அதே மாதிரி இருந்ததுங்க. ஆனால் இது மைக்ரோமேக்ஸ் ஃபோன். இது
மைக்ரோமேக்ஸ்லாம் பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சுங்க, ஃபோனே வரது கிடையாது. இந்த கட்டில்லாம் அந்த ஷோரூமோட டெமோ பீஸாங்க, இவங்க எடுத்து இதை சேல் பண்ணுறாங்க. செகண்ட்ஸ் தானே இது புதுசா ஷோரூமில் டெமோ பீசஸ்னு வருவாங்க. அது வந்து அவங்க டெமோக்கு வச்சுருப்பாங்க. அந்த கட்டெல்லாம் காலெலாம் வெத்திரி போய் குடோனில் சேர்த்துருவாங்க. அந்த மாதிரி ஒரு 6-7 கட்டில் சேர்ந்ததுக்கப்புறம் எவ்வளோ சொன்னீங்க? 13. இந்த மாதிரி கட்டி போட்டு வச்சிங்கன்னா 12. ஓகே. அந்த மாதிரி கட்டி இந்த சோஃபா ஃபுல்லாகவே அது உட்டன் சோஃபாங்க. இது வந்து இந்த ரோஸ் வுட்டுன்னு சொல்லுவாங்க. இந்த ரோஸ் வுட்டா இல்லை அது மேலே பாலிஷ் பண்ணியிருக்காங்களான்னு தெரியல இது. ஆனால் செம்ம வெயிட்டுங்க, இது சரியான வெயிட்டாக இருக்குது. அது ரேட்டும் அதுக்கேற்ற மாதிரி நல்லா வெயிட்டாக இருக்குது. இதோட ப்ரைஸ் வந்து 21,000 சொல்கிறாங்க செட்டு அப்படியே. ஆனால் நல்ல ஒரு குவாலிட்டியான சோஃபாங்க இது. இந்த ஷாப்பில் நிறையா அந்த பிசியோட மதர் போர்டு போட்டு வச்சுருந்தாங்க. இதெல்லாம் கொஞ்சம் ஓல்டு ஜென்ரேஷன் மாடலுங்க. இது ஒர்க்கிங் கண்டிஷனாக என்னென்னலாம் டவுட்டு தான். இது எடுத்து தான் நம்ம செக் பண்ணுற மாதிரி இருக்கும். நிறையா பீஸ் இருந்தது, நிறைய டேமேஜ் பீஸ் தாங்க இந்த மாதிரியான ஐட்டம்ஸ் எல்லாம் கிடைக்குது. இந்த இடத்துல ஒரு டேப் ஒன்று பாருங்கள், அப்படி மேலே கையோட டிஸ்பிளே தனியாக வருது. இந்த விண்டேஜ் மாடல் கிராம ஃபோன் இருக்குது பாருங்கள், இதோட ரேட்டு நான் விசாரிக்கல. இது ப்ரைஸ் வந்து எப்படி பார்த்தாலும் ஒரு 4,000 to 5,000 இந்த ரேஞ்சு சொல்லுவாங்க. அவ்வளோ காஸ்ட்லிங்க. இது விண்டேஜ் மாடல்னாலே மார்க்கெட்டில் ப்ரைஸ் ரொம்ப அதிகமாக சொல்கிறாங்க. என்ன லேப்டாப்பு? நிட்ரோ AMD கிராஃபிக்ஸ். என்விடியான்னு போட்டிருக்கு. கிராஃபிக்ஸ் இருக்குது, AMD இருக்குது, ரெண்டுமே இருக்குது. வேறு கிராஃபிக்ஸ் நல்லா இருக்குமா அது? நல்ல மாடல் தான். என்ன ரேட் சொல்கிறாங்க? கம்மியாக இருந்தால் எல்லாம் பிரித்து மேய்ஞ்சிட்டுக்கிறாங்க போலியா. ஆப்ரேஷன் பண்ணி தான் வந்துருக்கு. ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ணிருப்பாங்க போல. ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ணியிருப்பாங்களா? எடுத்து ரெடி பண்ணலாம்ல? ட்ரை பண்ணுவோம். ஆல்ரெடி ட்ரை பண்ணியிருக்கானுங்க, ட்ரை பண்ணி பார்க்கலாம். எவ்வளோ வருது? 10 ரூபா சொல்கிறாரு. 10 ரூபாலாம் 10 ரூபாலாம் ஒர்த்து கிடையாதா? 10 ரூபா ஒர்த்து இல்லை. நிறையா ஸ்பீக்கர் ஐட்டம்ஸ்லாம் இந்த ஷாப்பில் பார்க்க முடிஞ்சுதுங்க. இந்த சோனியோட சப்வூஃபர் மட்டும் இருக்குது பாருங்கள். இது நான் ஹோம் தேட்டர் தான் நினச்சி பார்த்தேன். இது பார்த்தா இது வெறும் சப்வூஃபர் தாங்க. இது பக்கத்துலேயே இந்த ஸ்பீக்கர்லாம் கூட இந்த டவர் ஸ்பீக்கர் மாதிரி வச்சுருக்காங்க பாருங்கள். என்ன இது? கேம் சின்ன பசங்க கேம் போர்டை திறந்தா படம் தாயம். ஓ புரியல. மாடலாக இருக்குது. தாயம் விளையாடுவாங்க அதுவா? அது போர்டு திறந்து வச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த 4 கட்டம் அதில் வச்சு விளையாடுது. தலைவர்கள்லாம் தெரியுமா? 50 கேம்ஸ். இந்த சோனியோட 5.1 செட்டு இருந்ததுங்க. இது பார்க்குறதுக்கு ஒரு நல்ல கண்டிஷன்லேயே இருந்தது. இந்த மாடல் பார்த்தீங்கன்னா இந்த டவர் ஸ்பீக்கர் மாடல் வராங்க. 2 ஃப்ரண்ட்டு 2ம் இந்த டவர் ஸ்பீக்கர் மாடலில் வரும். இது ஒரு நல்ல மாடலுங்க. இது 5.1 செட்டு. புடி இது சப்வூஃபர் டோர்க்கே செட்டு. கேளுத்துல எவ்வளோ வருதுன்னு? இதெல்லாம் இந்த காலத்தில் யார் தலை வாங்குறா? கேளு. செட்டு 6,000 ரூபாவா? இந்த ஷாப்பில் அந்த HCL லேப்டாப்பு எப்படியோ ஒரு 30 பீஸுக்கு மேலே வச்சுருப்பாரு போலங்க. ஏதோ ஒரு கம்பெனிலேருந்து மொத்தமாக எடுத்துருப்பாரு போல். நிறைய பீஸ் வச்சுருந்தாருங்க. எல்லாமே பார்த்தா அந்த ஸ்பேருக்கு யூஸ் பண்ணுற கண்டிஷனில் தாங்க இருக்குது. இது கேட்டேன் என்ன ப்ரைஸ் வரும்னு கேட்டால் எல்லாம் சேல் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டாரு. மொத்தமாக ஒருத்தர் வாங்கிட்டார் அதை. அது இந்த கண்டிஷனில் இருக்குது. என்ன பர்பஸுக்கு வாங்கினாருன்னு தெரில. எவ்வளோ வருதான்? 3,500. டிவி ஸ்டாண்டு தானே இது? ஓ இதில் தட்டு வரும் போல. போட்டு க்ளீன் பண்ணுறோம். அண்ணா இது எவ்வளோ வருது பாய்? கம்ப்யூட்டர் 6,500. அதான் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாங்கினா. எவ்வளோண்ணா? 1,500.
அந்த க்ரீன் கலர் 1000 ரூபாவா? ஃபஸ்ட்டு அந்த ஹெட்ரஸ் இருக்குது பிராண்டட் வரும் போட்டு. நல்லா இருக்கா? புதுசு தானே அது? இல்லை யூஸ்டு தானா? புதுசுனா அவங்களுக்கு இந்த ரேட்டு வராது. 5000 ரூபாய்க்கு மேலே வந்து. ஓ. போன வாரம் இதுதான் நிறைய பேர் வரும் கேட்டாங்க. ஆட்டோமேட்டிக்கா முடிஞ்சிருச்சு. இது கம்மியாக 1500 வரும். கம்மி பண்ணிக்கலாம் பாருங்க. 1500 1500 இது? ஆமாம் 1500 கம்மி பண்ணலாம். எத்தனை பீஸ் பாருங்க? பார்க்குறேண்ணா, ஒரு பீஸ் தானே வேணும் நம்மளுக்கு. சரி. இந்த ஷாப்பில் கொஞ்சம் வித்தியாசமான மாடலில் டேப் ரெக்கார்டர் ஒன்று இருந்ததுங்க. இந்த மாதிரி மாடல் பார்த்துருக்கீங்களா? நான் கூட இது வந்து நம்ம கிட்ஸு விளையாடுற ஐட்டம்னு நினச்சேன். இது அப்புறம் பார்த்தா தான் இது ஒரு டேப் ரெக்கார்டருங்க. இது ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்களேன். உள்ள ஒரு கேசட்டோடு இருக்குங்க. இது செம்ம க்யூட்டாக இருந்தது, பார்க்குறதுக்கு அழகாக இருந்தது. இது பேட்டரியில் யூஸ் பண்ணுற ஆப்ஷன். இதோட ஸ்பீக்கர் பாருங்களேன், ஃப்ரண்ட்டில் கொடுத்துருக்காங்க 2 கண்ணு மாதிரி. வாரண்டி இருக்கா? 6 மாதம் வாரண்டி. எவ்வளோண்ணா இது? 1300 ரூபா. அது 700 ரூபா பழைய வேணும். இது புதுசு கம்பெனி. இது பாக்ஸில் உள்ள மாடல் கிடையாது. கம்பெனி அதே கம்பெனி தான். இந்த மாடல் கிடையாதா? இந்த இருக்கலாம் ஃபேன் தரலாங்க, அதுதான் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். ஓ சரிங்களா? 6 மாதம் வாரண்டியோடு இருக்குது. ஆமாம். ஆனால் இந்த மாடல் கிடையாது. ஆமாம், அந்த மாடல் கிடையாது. சரி சரி. இந்த லெக்ராண்ட் பிராண்டு பிரேக்கர் ஒரு 3 பீஸ் இருந்ததுங்க. பேக்கிங்கோடவே வச்சுருந்தார் புது பீஸு. இதோட ப்ரைஸ் வந்து 300 சொன்னார். நல்லா இருந்ததுங்க. 3மே புது கண்டிஷனில் இருந்தது. புது பீஸ் தான் இதோட ப்ரைஸ் வந்து நான் காட்டுறேன் பாருங்களேன். உங்களுக்கு பாக்ஸில் போட்டிருக்கு 4000 கிட்ட போட்டிருக்குங்க. இது புது பீஸு. இந்த சைடில் போட்டிருக்கு பாருங்கள், 4000 போட்டிருக்கு இதோட ரேட்டு. இந்த ப்ரைஸுக்கு ஒர்த்து தாங்க. 300க்கு வாங்கலாம். இந்த ஷாப்பில் நிறைய எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸு அப்புறம் டிஎஸ்எல்ஆர் கேமராலாம் வந்துருந்ததுங்க. நான் ஒன்று ஒன்றா காட்டுறேன், அப்படியே பாருங்கள். இந்த பிஎஸ் பார்த்தீங்களா, பார்க்குறதுக்கு நல்லா இருந்ததுங்க. அதை எடுத்து பார்த்தா ஃபுல்லாக டேமேஜ் கண்டிஷனில் இருக்குது. இது வந்து ஒரு லோக்கல் பிராண்டு தான் நினைக்கிறேன். இது சைட்லலாம் ஓப்பன் ஆகிருந்தது. அப்புறம் நிறைய ஐபேட்லாம் இருந்ததுங்க. ஐபேட்லாம் வந்து ஒர்க்கிங் கண்டிஷன் கிடையாது, நம்ம தான் எடுத்து செக் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஒரு 2-3 பீஸ் ஐபேட் வச்சுருந்தாரு. இதோட ப்ரைஸ் வந்து 800க்கு சேல் பண்ணுறாரு. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான மாடலில் இந்த ரிமோட் ஒன்று இருந்ததுங்க. இது பார்க்குறதுக்கு அந்த விஎஸ்ஹெச் ரிமோட்டு மாதிரியே இருந்ததுங்க. பட் அது வந்துட்டு கன்ஃபார்மாக தெரியல எனக்கு. என்ன டிவைஸுக்கு யூஸ் பண்ணுறதுன்ட்டு தெரிஞ்சால் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இதில் சோனின்னு போட்டு இருந்ததுங்க. இது என்னென்னு எடுத்து பார்த்தா ஒரு பேட்ரி சார்ஜ் பண்ணுற டிவைஸுங்க. நம்ம AA பேட்ரி AAA பேட்ரிலாம் வருது பார்த்தீங்களா, அதை சார்ஜ் பண்ணுற டிவைஸுங்க. இது சோனியில் வருதுன்றது நான் இப்போ தாங்க பார்க்குறேன். இந்த மாடலில் இந்த எலக்ட்ரிக்கல் ஐட்டம்ஸ்லாம் நிறையா கிடைக்குதுங்க மார்க்கெட்டில். அந்த எம்சிபி RCCB ஐட்டம்ஸு அப்புறம் ஐசோலேட்ரு இந்த மாதிரியான ஐட்டம்ஸ்லாம் நிறையா கிடைக்குதுங்க. இந்த ஷாப்பில் வந்து 150க்கு சேல் பண்ணுறாங்க. ஒரு பீஸ் வந்து 50 ருபீஸ்ன்னு சேல் பண்ணுறாங்க. பக்கத்துலேயே பாருங்கள், அந்த சுவிட்ச் போர்டில் கூட வச்சுருக்காங்க பாருங்கள். இது செட்டாக அப்படியே கலெக்டிருப்பாங்க போல், அது கூட சேலுக்கு வச்சுருந்தாங்க. இது என்ன ப்ராடக்ட் தெரியுது அவங்களுக்கு? இந்த ஹோட்டலுங்கெல்லாம் கொஞ்சம் யூனிக்காக தொங்க விட்ருப்பாங்க பாருங்கள், லைட் செட்டிங்கோட. அந்த ப்ராடக்ட்டுங்க. இது ஒரு 4-5 பீஸ் இருந்தது. இந்த ஏசி பாயிண்ட்டுக்கு யூஸ் பண்ணுற சுவிட்ச் போர்டு கூட இருக்குது பாருங்கள். ஆனால் இந்த மாடல் இப்போ யாரும் யூஸ் பண்ணுறது இல்லைங்க. அதெல்லாம் வந்து எம்சிபி மாடலில் இப்போ எல்லாம் யூஸ் பண்ணுறாங்க. இது ஓல்டு மாடல். இந்த ப்ரொஜெக்டர் கூட ஒன்று இருந்ததுங்க. இது பேக்கிங்கோடு வச்சுருந்தாங்க செட்டாக. பெரிய ப்ரொஜெக்டர்னு நினைக்கிறேன். இது பக்கத்துலேயே கூட இன்னொரு பீஸ் இருக்குது பாருங்கள். ப்ரோ, ஜென்ரேட்டர் எவ்வளோ வருது? இது 50 ரூபா. இது சர்வீஸ் பண்ணணும். இது வந்து 50 ரூபா வருமா? போட்டா இது வந்து 50,000 வருமா? ஒர்க்கிங் கேட்குறேன். மேலே இருக்கிறது வந்து ஒர்க்கிங் கிடையாது. இந்த ஷாப்பில் ஒரு ரெக்கார்டிங் மைக் இருந்ததுங்க, வித் ட்ரைபாடோடவே இருந்தது. இது வந்து நல்லா ஒரு குவாலிட்டியான மைக்குங்க. இது C3ன்னு ஒரு மாடலுங்க. இது ஆன்லைன் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 6000 மேலே வரும். இது ப்ரைஸ் எவ்வளோன்னு கேட்டால் 800 சொன்னார். ஒயர்டு தான். இது ஒயர் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும்.
நிறைய கேமராஸ்லாம் போட்டு வச்சுருந்தாங்க இந்த ஷாப்பில். அதுலேருந்து ஒரு டிஎஸ்எல்ஆர் கேமரா ஒன்று எடுத்தேங்க. இதோட கண்டிஷன் பாருங்களேன், பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருந்ததுங்க. இது ஒரு நிக்கான் கேமரா, இது டிஎஸ்எல்ஆர் கேமரா, ஓல்டு மாடல் தான் இது. ப்ரைஸ் 2000 வரும்னு சொல்லியிருந்தாரு. நிக்கான் ஆனால் ஒர்க்கிங் கண்டிஷன் கிடையாது. பழைய மாடல். எவ்வளோ வருது? 2000. சாம்சங்கோட இந்த கேமரா பாருங்களேன், கேம் கோடரு. இதுக்கு நல்லா கைக்கு அடக்கமாக இருக்குங்க, சூப்பராக இருக்கும். இந்த மாடல் கூட நல்லாயிருக்கும். இது கூட நல்லா இருந்ததுங்க. டிஸ்பிளேலாம் கூட சூப்பராக இருந்தது இந்த மாடலில். கைக்குள்ளேயே அப்படியே அடக்கமாக இருக்கும். சிம்பிளாக நம்ம வீடியோ எடுக்கிற மாதிரியான ஆப்ஷன்ஸு இந்த கேமராவில் இருக்குது. இந்த ஷாப்பில் நிறைய அந்த ஸ்பீக்கர் ஐட்டம்ஸ்லாம் பார்க்க முடிஞ்சுதுங்க. ஸ்பீக்கர் ஐட்டம்ஸு, அப்புறம் பூம் பாக்ஸு, இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் நிறையா வச்சுருந்தாங்க. இந்த டைனியோட ஸ்பீக்கர் வச்சுருக்காங்க பாருங்கள், 8 இன்ச்சு ஸ்பீக்கரு. அப்புறம் ஜேவிசியோட சப்வூஃபர் வச்சுருக்காங்க. அப்புறம் ஐஃபை சிஸ்டம்ஸோட ஸ்பீக்கரு, இதெல்லாம் நிறைய ஐட்டம்ஸ் வச்சுருந்தாங்க. இதெல்லாம் ஒன்று ஒரு ப்ரைஸ் சொல்கிறாங்க, 2000 2500 அந்த ரேஞ்சு சொல்கிறாங்க. ஸ்பீக்கர் ஐட்டம்ஸ்லாம், சிடி பிளேயர்ஸ்லாம் கூட வச்சுருக்காங்க பாருங்கள். இதே மாடல் டிவி நம்மக்கிட்ட ஒன்று இருக்குங்க, 50 இன்ச்சு. அது வந்து போர்டு இஷ்யூ ப்ராப்ளமாக இருக்குது. சரி, அதுக்கு ஸ்பேர் கிடைக்குமான்றதுக்காக இந்த டிவி செக் பண்ணி பார்த்துட்டு இருந்தோம். 40 இன்ச்சு. அது என்ன ப்ராப்ளம்? டிஸ்பிளே ப்ராப்ளமா? போர்டு கம்ப்ளைண்ட். போர்டு கம்ப்ளைண்ட்டா? போர்டு செட் ஆகுமா இந்த போர்டு? செட் ஆகுது. செட் ஆகாது. இந்த ஜேவிசியோட பூம் பாக்ஸ் ஒன்று இருந்ததுங்க. இதோட கண்டிஷன் மட்டும் பாருங்களேன், எவ்வளோ சூப்பராக இருக்குதுங்க. செம்ம கண்டிஷனில் இருந்தது. இதோட ப்ரைஸ் 800 வரும்னு சொல்லியிருந்தார் அவர். நம்ம நிறையா பூம் பாக்ஸு கவர் பண்ணியிருப்போம். இது பார்த்தீங்களா எவ்வளோ குவாலிட்டியாக இருக்குது பாருங்கள். செம்ம கண்டிஷனாக இருந்ததுங்க. இது சிடி வந்து ஒர்க் ஆகுமான்றதுலாம் டவுட்டு தான். அது லென்ஸ் ப்ராப்ளமாக கூட இருக்கலாம். பட் அந்த கேசட்டு ஒர்க் ஆகுங்க கண்டிப்பாக. இந்த சோனியோட பூம் ஹெட்செட் ஒன்று இருந்ததுங்க. இது ஒயர்டு மாடல். இது கொஞ்சம் காஸ்ட்லியான மாடல் தாங்க. இதோட ப்ரைஸ் வந்து 1500 சொல்லியிருந்தார் அவர். நல்லா ஒர்க் ஆகுதுன்ற மாதிரி தான் சொல்லியிருந்தார். இந்த ஷாப்பில் கொஞ்சம் காஸ்ட்லியாக தாங்க இருக்கும், ரேட்லாம் கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும். நிறையா அந்த விண்டேஜ் ஐட்டம்ஸ்லாம் இவர் வச்சுருப்பார், இவர்கிட்ட கிடைக்கும். இந்த டீப் லைட்டு நான் வாரம் பார்க்குறேன், மார்க்கெட்டில் ரெகுலராகவே கிடைக்குது. சரி, இந்த வாட்டி எடுத்து செக் பண்ணி பார்க்கலாமேன்றதுக்காக செக் பண்ணி பார்த்தேன். இது வந்து 120 சொல்கிறாரு. இது செட்டு அப்படியே 120 சொல்கிறாரு. 150க்கு நம்மளுக்கு நல்ல பிராண்டாகவே கிடைக்குது வெளியில். நான் இது இன்வெர்ட்ரு லைட்டு இருக்கும்னு தான் நினச்சி எடுத்து பார்த்தேங்க. பேட்டரி இன்வெர்ட்ரு லைட்டாக தான் இருக்கும்னு நினச்சி எடுத்து பார்த்தேன். இது நார்மல் நம்மளது எல்இடி லைட்டு தாங்க. இது 120யா? பரவாயில்லையே, வாங்கலாமே. வெளியேடு 150 ரூபா நேற்று வாங்கிட்டு வந்தேன். சூர்யா நேற்று 150 ரூபா வாங்கிட்டு பட்டியோடவா? 120யா? அது எல்இடி லைட் இதெல்லாம். இது எல்இடி தான். வெறும் லைட்டா, இன்வெர்டர் லைட்டா? ஓ, ஓகே. உள்ளே தள்ளிடு. நார்மல் லைட்டு தான். இன்வெர்டர்னா அது என்ன இருக்கும்? உள்ளே பேட்ரி இருக்கும். இந்த ஷாப்பை நான் ஆல்ரெடி கவர் பண்ணியிருப்பாங்க. இவர்கிட்ட இந்த சோனி பவர் பேங்க்லாம் கிடைக்குதுன்னு சொல்லியிருப்பேன் வீடியோவில். இது வந்து ஆனால் ஒரிஜினலானு தெரியாது. இந்த ஏர்பட்ஸ்லாம் கூட வச்சுருக்காரு. ஆனால் எதுவுமே இந்த ஏர்பட்ஸ்லாம் ஒரிஜினல் கிடையாதுங்க, காப்பி தான். இதெல்லாம் வந்து 200 300 இந்த ரேஞ்சுக்கு சேல் பண்ணுறாரு. நிறைய கனெக்டர் ஐட்டம்ஸ்லாம், கேபிள்ஸு கனெக்டர்லாம் வச்சுருக்காருங்க. அதெல்லாம் நல்லாயிருக்கு. நல்ல ஒரு குவாலிட்டியான கேபிள்ஸ் எல்லாம் வச்சுருக்காரு. இந்த எம்ஐ ட்ரிம்மர் வச்சுருக்காரு பாருங்கள். இதோட ப்ரைஸ் வந்து 250 சொன்னார். நம்மளுக்கு மார்க்கெட்டில் உங்களுக்கு நீங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்க, 100க்கே நம்ம வாங்கியிருப்போம் புது பீஸு. இந்த ஷாப்பில் தாங்க சொல்லியிருந்தேன். இது ஒரிஜினல் மாதிரியே இருக்குது பாருங்கள் ஏர்பட்ஸு. இது OnePlusஓட ஏர்பட்ஸு. ஆனால் இது ஒரிஜினல் கிடையாதுங்க, காப்பி தான். இது 2-3 பீஸ் வச்சுருந்தாரு, நான் காட்டுறேன் உங்களுக்கு. இது காப்பி தாங்க. இது ஆனால் பக்கா ஒரிஜினல் மாதிரியே இருக்குங்க. ப்ரைஸ் வந்து 600 சொல்கிறாரு. இந்த மாதிரியான ப்ராடக்ட் நிறையா மார்க்கெட்டில் கிடைக்குதுங்க. பார்க்குறதுக்கு அப்படியே ஒரிஜினல் மாதிரியே இருக்கும், ஆனால் காப்பி தான். இது ஒரிஜினல் நம்பி வாங்கிடாதீங்க, நல்லா செக் பண்ணி பார்த்துடுங்க. இதில் பாருங்கள், அந்த மேலே சீரியல் நம்பர் கூட இருக்குது பாருங்கள். உள்ளே பாருங்கள், கரெக்டாக பார்த்தீங்கன்னா தெரியும். உள்ளே அது ஒரிஜினல் எப்படி இருக்குமோ அதே மாதிரி பக்காவாக வச்சுருக்காங்க. ஆனால் இது ஒரிஜினல் கிடையாது, காப்பி தான். நல்லா 10 கேஜி அதுக்கு மேலே போகுது. அது சும்மா 10 கேஜி ஆகிட்டு வரும். 10 அது சும்மா ஆயிடுனாலே அதுக்கு லைட்டாக ஆகிட்டுனா 2 கேஜி. சும்மா ஆயிடுனாலே உள்ளே போயிடுதுரா. அது
டம்மியா? ஒரு கார்வான் ஒன்று இருந்ததுங்க, பார்க்குறதுக்கு நல்ல கண்டிஷனில் தான் இருந்தது. எடுத்து பார்த்தேன், அந்த கடைக்காரன் இது ஒர்க்கிங் தான், நான் செக் பண்ணி பார்த்துன்ற மாதிரி சொல்லியிருந்தார். இதோட ப்ரைஸ் வந்து 1000 rupees வரும்னு சொன்னார். நான் செக் பண்ணி காட்டுறேன், நல்லா ஒர்க் ஆகுது, எஃப்எம்ஏ எல்லாமே நல்லா ஒர்க் ஆகுதுன்ற மாதிரி சொல்லியிருந்தார். ஆனால் பார்க்குறதுக்கு நல்லா இருக்குதுங்க, கண்டிஷனும் ஓகே தான், ஒரு நல்ல கண்டிஷனில் தான் இருக்குது. ப்ரைஸும் வந்து ஒரு ரீசனபிளான ப்ரைஸ் தான். பார்கிங் பண்ணால் இன்னும் கம்மியாக கூட வாங்கலாம், ஒரு 600 700 இந்த ரேஞ்சுக்கு வாங்கலாம். இது இந்த சோனியோட வீடியோ கேமரா பாருங்கள், ஒரு ஃபுல் கிட்டாகவே இருந்ததுங்க. பேட்ரி எல்லாமே இருந்தது, சார்ஜரு பேட்ரி எல்லாமே செட்டாகவே வச்சுருந்தாங்க, வித்து மைக்கோடு இருந்ததுங்க. இது மைக்கு பாருங்க, வித்து மைக்கோடு இருக்குது. சோனிடா இது, சோனி தான் அதான் பேட்டரியோடு இருக்குது. இன்னொரு பேட்டரி நல்லா இருக்குல்ல, டிஸ்பிளே போயிட்டுருக்கோம். டிஸ்பிளே ஷோ பீஸுக்கு யூஸ் பண்ணலாம் போல். இதெல்லாம் கேள்வி எவ்வளோன்ட்டு? 2500. 2500. இந்த ஷாப்பில் ஒரு PS3 இருந்ததுங்க, 3 பீஸ் இருந்தது. இது கண்ட்ரோலர்லாம் எதுவும் கிடையாது, சார்ஜர் கண்ட்ரோலர்லாம் எதுவும் இல்லாமல் தனியாக தான் இருந்தது. இதோட ப்ரைஸ் ஒரு ரீசனபிளான ப்ரைஸ் தான் சொல்லியிருந்தாரு, அவரே சொல்லுவார், நீங்களே பாருங்களேன். சரி போட்டு ஆனால் எவ்வளோ வருது இது PS3? 3500. பத்திரமா இருக்கும். இந்த ஷாப்பில் அந்த பேனசோனிக்கோட ஸ்பீக்கர் பாக்ஸ் ஒன்று இருந்ததுங்க, இதே மாடல் நான் வச்சுருக்கேன். இதோட பார்க்கறதுக்கு தான் சின்னதாக இருக்கும், இதோட சவுண்ட் எஃபெக்ட்லாம் பயங்கரமாக இருக்குங்க, சூப்பராக இருக்கும் இதோட சவுண்ட் எஃபெக்ட்லாம். அதை பார்த்தோன்னே அது ஞாபகம் இருந்தது, சரி அதான் எடுத்து செக் பண்ணி பார்த்துட்டு இருந்தேன். இந்த பிரிண்ட்ரு ஒன்று தேவைப்படுது நம்மளுக்கு, சரி அதான் இதை செக் பண்ணி பார்க்கலாமேன்றதுக்காக செக் பண்ணி பார்த்துட்டு இருந்தோம். நல்லா இருக்கா? நல்லா தான் இருக்குது. டிஸ்பிளே நல்லா இருக்கா? டிஸ்பிளேலாம் நல்லா தான் இருக்குது. இது என்ன மாடல்? கேட்ரேஜ் மாடல் தானே? கேட்ரேஜ் மாடல் தான். வெரி குட் மாடல். லேசர் ஜெட் M121. எவ்வளோ வருது கே ப்ரோ? எவ்வளோ வருது? 3500. 3500. 1500 என்ன ஃபால்ட் வந்தான்னு தெரியல. ஒர்க்கிங்னாக்கெலாம் எடுக்கலாம், பார்த்துக்கலாம். ஒர்க்கிங்னா ஒர்க்கு தான் எடுக்கலாம். யார் இவர்? ஐயோ தூக்கவே முடியலடா, செம்ம வெயிட்டாக இருக்குது. என்ன சொல்கிறேன், வெயிட் எருமா என்ன மெட்டீரியல்னே தெரியலையே. அதெல்லாம் இதுன்னு நினைக்கிறேன். பாட்டில் பாறேன். இது பார்க்குறதுக்கு ஒரு கார் செட்டு மாதிரியே இருக்குங்க. இது என்ன டிவைஸ்ன்னு தெரியல, யமகான்னு போட்டிருக்கு. நான் கார் செட்டுன்னு தான் நினச்சி பார்த்தேன், பட் ஆனால் இது கார் செட்டு கிடையாதுங்க. இது என்ன டிவைஸ்ன்னு யாருக்காவது தெரிஞ்சதுன்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த எலக்ட்ரிக் பைக் வருதுல, அதோட த்ராட்டில் மட்டும் இருந்ததுங்க இந்த ஷாப்பில். ஒரு 4-5 பீஸ் வச்சுருந்தாரு, எல்லாமே புதுசாகவே இருந்தது. எலக்ட்ரிக் ஸ்கூட்டர், எலக்ட்ரிக் பைக் வருதுல்ல, அதோட த்ராட்டில் திருப்பு நல்லா தான் இருக்கும். பழங்காலத்து கல்யாண ஆல்பம் ஃப்ரேம் ஒன்று இருந்ததுங்க, ஃபுல்லாகவே பிளாக் அண்ட் ஒயிட்டில் ஃபோட்டோ ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க. இது எந்த இயர்துன்னு தெரியல, நான் அப்படியே கிட்ட காட்டுறேன் பாருங்களேன். இயர் போடவே இல்லை, இயர் போட்டுருந்தா எந்த இயர்னு தெரிஞ்சிருக்கும். யார் பொண்ணு மாப்பிள்ள? இந்த நேரத்துக்கு இருப்பாங்களா இருக்க மாட்டாங்களா கூட தெரியல. இருக்க மாட்டாங்க, இப்போதைக்கு இல்லை. அதான் அவங்க வம்சங்க தான் இருக்கும். ஆமாம்.
இந்த ஷாப்பில் அந்த ஐஃபை சிஸ்டம்ஸ்லாம் கொஞ்சம் வந்திருந்ததுங்க. நான் போன வாரமே கவர் பண்ணியிருப்பேன். இந்த வாரமாக கொஞ்சம் புது ஐட்டம்ஸ்லாம் வந்திருந்தது. இந்த சோனி ஐஃபை சிஸ்டம் ஸ்பீக்கர் மட்டும் இருக்குது பாருங்கள், 2 பீஸு. இந்த ஐஃபை சிஸ்டம் நம்ம போன வாரமே பார்த்துருப்போம், வீடியோவில் காமிச்சிருப்பேன். இந்த டேப் ரெக்கார்டர் நான் ரொம்ப நாளாக பார்க்குறேன். இது சேல் ஆகாமல் அப்படியே தான் இருக்குது போல். இது வச்சுருக்காரு சோனியோட டேப் ரெக்கார்டர். கீழே ஒரு செட்டு ஒன்று வச்சுருக்காரு பாருங்கள். இந்த ஹேர் டையர் ஒன்று தேவைப்பட்டது, பார்க்குறதுக்கும் நல்லா இருந்தது கண்டிஷன். இது சரி வாங்கலாமேன்றதுக்காக இதை வாங்கினேன் நான். ப்ரைஸ் வந்து 200 சொன்னார். இது எப்படியோ ரிப்பேர் ஆனால் தாங்க தூக்கி போடுவாங்க. இது நல்லா இருக்கும் போது இது போட மாட்டாங்க. சரி ஏதாவது ஃபால்ட் இருந்தால் ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக இதை வாங்கினேன் நான். ஒர்க் ஆச்சுன்னா ஷார்ட்ஸில் அப்டேட் பண்ணுறேன். இந்த ஷாப்பில் ஒரு யூனிக்கான ஐட்டம் ஒன்று பார்த்தேங்க. அப்புறம் எடுத்து பார்த்தா இது ஒரு கிளாக்குங்க. இது இந்த மாதிரி ஐட்டம்ஸ் நம்ம நிறையா பார்த்துருக்கோம். அது ஆனால் இதெல்லாம் ஒரு ஷோகேஸ் ஐட்டமாக வச்சோம்னா பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. பார்க்குறதுக்கு ஃபுல்லாக பிராஸ் மாதிரியே இருக்குது பாருங்கள் ஃபினிஷிங்கில். ஆனால் இது பிராஸ் கிடையாதுங்க. இது ஒரு சில ஹோம் தேட்டர் ஐட்டம்ஸும் வச்சுருந்தாங்க. மானிட்ரு, ஹோம் தேட்டர் ஐட்டம்ஸு, இந்த 5 லிட்டர் சிலிண்டர் கூட வச்சுருக்காங்க பாருங்கள். $4500 இல்லை 4500 வாங்க. ஏதோ குறைக்கலாமல. ஆமாம் 4500 இல்லை. 3800 விற்கணும். 3500 கொடுக்கலாம். யூஸ்க்கு பண்ணால் இல்லை. இந்த ஷாப்பில் மட்டும் கூட்டம் குறையவே மாட்டேங்குதுங்க. எவ்வளோ பேர் நிற்கிறாங்க பாருங்கள். இது ஃபுல்லாக இந்த ஃபுட் ஐட்டம்ஸு சேல் பண்ணுறாங்க. பிஸ்கெட்டு, ஜூஸு, இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் நிறையா சேல் பண்ணுறாங்க. நீங்கள் வாங்குற மாதிரி இருந்ததுன்னா அதோட எக்ஸ்பைரி டேட்டு பார்த்து வாங்குங்க. ஏன்னா அதோட எக்ஸ்பைரி டேட்டு கொஞ்சம் ஷார்ட்டாகவே இருக்கும். 10 days 15 days இந்த மாதிரியான எக்ஸ்பைரி டேட்டு வச்சு சேல் பண்ணுவாங்க. கொஞ்சம் பார்த்து வாங்குங்க. இந்த மாதிரி ப்ளூடூத் ஐட்டம்ஸும் கிடைக்குதுங்க மார்க்கெட்டில். இது எல்லாமே புதுசு தான், பட் ஆனால் பிராண்டட் கிடையாதுங்க. எல்லாமே லோக்கல் பிராண்டு தான். ப்ரைஸ்லாம் வந்து 500 400 600 இந்த ரேஞ்சுக்கு சேல் பண்ணுறாங்க. ஆனால் ஒன்றுமே இல்லை. இதெல்லாம் அப்படியே பயங்கரமாக இருக்க மாதிரியே செட்டிங். பேட்டரி கிடையாது, பேட்டரி தான்டா. இந்த வாரம் பெட் செக்ஷனில் என்னென்ன பப்பீஸ்லாம் வந்திருக்குன்னு பார்க்கலாமா? ஸ்கிப் பண்ணாமல் வாட்ச் பண்ணுங்கள். நிறையா ப்ரீடு வந்திருக்கு இந்த வாரம். அதோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸ்லாம் வீடியோலேயே வரும், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஓ டாபரா எவ்வளோ வருது? 7 ரூபா வருது. நல்லா ஃபுட்டு போட்டு நல்லா டீசெண்டாக தண்ணி போட்டு நல்லா निकली चला तो सब छुरी खाएगा चलो ताना गोड़े हटा भाई எவ்வளோ ப்ரோ வருது? 11,000 அண்ணா எவ்வளோ வருது? 20. என்ன ப்ரைஸ்? லேப் தானே? லேப் 4 ரூபா. நம்ம பெருசாக கூட 10,000 ரூபா. நம்மகிட்ட வாங்கிட்டு போய் அவங்க விற்கிறாங்க 10,000 ரூபா. 10,000 ரூபா சந்தையில் கம்மியாக கொடுக்குறோம். அதான் ஜாக்கி மாதிரி அவுத்து விட்டுறவையா 10 குட்டி போட்டுருவோம். அவ்வளோதானே? அவ்வளோதான். டயர்ட் ஆகிட்டாங்கல்ல. அவ்வளோதாங்க, வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக் பண்ணிவிடுங்க. நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.